Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge டே 20. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது நான் இப்பவும் பேசிக்கா சொல்றது, ஏன்னா வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கூட ஒருத்தவங்க வந்துட்டு உன் வீடியோல என்ன இருக்குது அதை வந்து நிறைய ஷேர் பண்ணுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கமெண்ட் போட்டுட்டு, அதே நேம் ஓரியன்டா இருக்குங்க, சேம் ஐடி மாதிரி லைட் சேஞ்சஸ் தான் அவங்க கீழே வந்து. அப்போ ஒரு சேம் பர்சன் வந்து நம்மளை வந்து அவங்களுக்கு வந்து இவங்க அவங்க போட்ட பேட் கமெண்ட்டுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி 2 கமெண்ட், புரியுதுங்களா? ஒரே நேம் ஓரியன்டா தான் இருக்குது 2 ஐடியுமே. அப்ப யோசிச்சு பாருங்க, ஃபேக் ஐடி பண்ணி நம்மளை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக. இதுல என்ன இருக்குன்னா, நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டு வரோம். ஸோ பேட் கமெண்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம நல்லா வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அது வந்து ஒரி பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா நான் போடுற ஹார்ட் ஒர்க் எனக்கு தான் தெரியும். இந்த பாருங்க, இப்ப எத்தனை தெரியுமா, 11 மணிங்க நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு அப்படி போயிட்டு இருக்கு நம்மளோட லைஃப். நான் 11 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் வேணாம். இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் நம்ம வந்து ரிப்ளை கொடுக்கறதே தப்பு தான். நீங்க சிஸ்டர்ஸ் வேலை எல்லாருக்கும் ரிப்ளை வந்து கொடுத்துருந்தீங்க, அதுவே போதும். என்ன சொல்றீங்க? நம்மளுக்கு வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குரூப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. இது வந்து உன் வீடியோல என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்றது எவ்வளோ ஒரு இது, யோசிச்சு பாருங்களேங்க. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, வாங்க டவுட் பார்க்கலாம். இது கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகா இருக்கு, தம்பியும் நல்லா இருந்தது. அதோட வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். நம்ம பொம்பளை பிள்ளை இல்லாதவங்க இப்படி தரங்க நம்ம வந்து தீர்த்துக்கணும். அவ்வளோ கியூட்டா வந்து நான் சொல்றது அவன் கேட்டு எல்லாமே பண்ணா. ஆனாலுமே அவனுக்கு வந்து நம்ம சாக்லேட்ஸ் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி, அதுவுமே பெரிய டாஸ்க் தான். இதெல்லாம் நம்ம ஆசையும் தீர்த்துக்கணும்ல கொஞ்ச நாளைக்கு. இந்த ஏஜுக்கு மேல இனிமே போட்டாலாம் அவன் பெரிய ஆள் ஆயிடுவான், அது வந்து நல்லா தெரியாது. ஸோ அதனால ஒரு ஆசைக்கு வந்து பண்ணியாச்சுங்க, ஒரு திருப்தியா. ஆனா எல்லா ஆம்பளை பசங்களுக்குமே அது வந்து சூட் ஆகாது. நீங்க எல்லாருமே பார்த்துருக்கலாம், அந்த லேடி கட்டப் போட்ட எல்லா பசங்களுக்குமே சூட் ஆகுது. இந்த ஹீரோஸ்லயுமே நிறைய பேர் பார்த்துருப்போம், ஒரு சிலருக்கு நல்லா சூட்டா இருக்கும். அது மாதிரிதான் தருணுக்கு வந்து நல்லா சூட் ஆகுது. ஸோ அதனால ஒரு போன வருஷம் பண்ணோம், இந்த வருஷம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இயர்ஸ் அந்த 5 வயசுல பண்ணாதான், ஏன்னா அவன் குட்டியா இருக்கான் இல்லையா? ஸோ அது வந்து அதனால அது கியூட்டா இருக்குது. ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட வெயிட்ல நோ சேஞ்சஸ் சிஸ்டர், நான் கலோரிஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். தண்ணி நல்லா குடிக்கிறீங்களான்னு பாருங்க, வாக்கிங் கரெக்டா பண்றீங்களான்னு பாருங்க, ப்ரோட்டீன் ஃபைபர், நீங்க கலோரிஸ் நீங்க எடுக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீங்க ப்ரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்துக்கிறீங்களான்றதான் முக்கியம். நிறைய பேர் கலோரிஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து இது ஹெல்த்தி ஃபைப்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம வந்து கலோரிஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஆயிலி ஃபுட்டா சாப்பிட்டு நீங்க வந்து கலோரிஸ் கரெக்டா தானே வச்சிருக்கோம் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அது வந்து நம்மளோட உடம்பையும் வந்து நல்லதுக்கு இல்லை. நம்ம ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் கரெக்டா எடுத்து ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஹெல்தியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன், கரெக்டா பண்ணுங்க. ஏதாவது யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற டிப்ஸ்ல ஏதாவது நீங்க மிஸ் பண்றீங்களா அப்படின்ட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேட் கமெண்ட் போட்டவங்க நான் வந்து செல்ஃபிஷ், ஃப்ராடு அதெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்தோம் இதை வந்து பண்றானோ எல்லாம் எனக்கு தோணுச்சுங்க. செல்ஃபிஷ்ன்னு சொல்றதுக்கு இதுல என்னங்க இருக்கு? என்னோட வீடியோல என்னங்க இருக்கு? உண்மையாவே சொல்லணும்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா தாங்க எனக்கு 2 மாசம் முடிஞ்சு 3ஆவது மாசம் தாங்க எனக்கு ஒவ்வொரு தடவையும் சேலரி வரும். அதுவும் $100, மீன்ஸ் 10,000 ரூபாய். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் இதுக்கு போடுற ஹார்ட் ஒர்க், டெய்லியும் நான் இதுக்காக நான் என்னை வந்து அர்ப்பணிச்சு அந்த டெய்லி ஃபுல் வ்ளாக் எடுத்து நான் போஸ்ட் பண்ணி நைட் எடிட் பண்ணிட்டு நான் தூங்கி காலையில ஏர்லியரா எந்திரிச்சு, யோசிச்சு பாருங்க எவ்வளோ விஷயம் நான் இதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. நான் அதனாலதான் போன தடவை நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச்லாம் இதுக்கு மேல வேணாம் அப்படின்ற மாதிரிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
நம்ம என்ன நமக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற நார்மலா vlog போடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டோம் அப்படி ஒரு வியூஸ் வருதுலாம் தான் கிடையாது. ஒரு 1000 பேர் என்னை வந்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஸோ அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு வியூஸ் இன்க்ரீஸும் கிடையாது. அதனால போன தடவையும் ஆனா நிறைய சிஸ்டர்ஸ் அக்கா நீங்க பண்ணுங்க, நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக இந்த சேலஞ்சை நான் வந்து போட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ற விதமாவது நம்ம அதுக்காக இந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். அது வந்துக்காக தான். ஸோ அது மூலமா எனக்கு நான் ஒரு போடுற எஃபர்ட்டுக்கு அது இன்கம் வந்தாலும் ஓகேன்னு தான் நான் யோசிச்சிருந்தேன். ஆனா 3 months ஒன்ஸ் தான் எனக்கே வருது, அதாவது 2 monthsக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்கு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு யோசிப்போம். காலைல இருந்து நைட் வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன். அதை நான் வந்து 50 நிமிஷத்தை ஒரு 20 நிமிஷமா அதை கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதோட சவுண்ட் எல்லாம் மியூட் பண்ணிட்டு, அதுக்கு பிரைட்டன் கொடுத்துட்டு, அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை டவுன்லோடு போட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமாங்க. ஒரு விஷயம் நான் சமைக்கிறேன் அப்படின்னா அந்த சமைக்கிற வீடியோவை நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் சமைக்கிறத நான் 1 மணி நேரம் சமைக்கிற மாதிரி இருக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த அந்த அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ கூட 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த வாய்ஸ் ஓவர் இப்போ நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதை ஃபுல்லாக அந்த வீடியோ 50 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணி 1 மணி 2 மணி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரத்தில் அப்படிதான் 2 மணிக்கு நான் தூங்கினேன். இப்போ நான் இதுக்கான போடுற ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய பேரோட லைஃப்ல வந்து எனக்கு சேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து மெயின் ரீசனா இருக்குது. அது வந்து புரியாத ஜென்மங்களுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னே புரியல. நான் வந்து ஒரு விஷயம்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இது வந்து இவங்க சொல்றாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவேன். அது நான் சரியா இருந்துச்சு. லாஜிக்கே இல்லாம செல்ஃபிஷ், ஃப்ராடு, அப்புறம் வந்து என்ன இருக்கும் வீடியோல இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு லாஜிக் இருக்கான்ட்டு என் வீடியோவில் மற்றவங்கலாம் என்டர்டெய்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பண்ணலை. நான் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் வந்து ப்ரௌடாக தான் நான் செல்ஃபாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க சொல்கிறதெல்லாம் நான் உண்மையாகவே நான் வந்து காதில் வாங்கிக்கல. நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேள்வியும் கேட்டீங்க. அவங்களுக்கும் ராங்காக தான் ஒரு பதில் சொல்கிறாங்க. அது யாரும் தெரில, ஏதோ ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ஆளுங்க தாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்குலாம் ஒர்த்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரா இது பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி சிஸ்டர் கேரளால இருந்து அவங்களோட அக்கா பொண்ணுக்கு வந்து கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க. அக்கா பேர் வந்து கிருத்திகா, அப்புறம் பொண்ணு பேர் வந்து ஸ்ருதி. லவ் மேரேஜ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப நீண்ட ஆயுளோட ரொம்ப சந்தோஷமா உங்களோட வாழ்க்கை வந்து இருக்கும்னு சொல்லி மார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லண்டன்ல இருக்கேன் சிஸ்டர். உங்களோட வீடியோ வந்து எனக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி கண்கட்டாத தூரங்கள்ல நிறைய சிஸ்டர்ஸ் என்னை நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா உங்களை யாரையுமே நான் பார்க்கல. ஆனா அவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க. அதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி, அந்த கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் தோசை சுட்டு சாப்பிட்டேன் சிஸ்டர். ரொம்ப நல்லா இருந்தது பேசுறீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஐடியா. இப்படிதான் ஒரு கிரியேட்டிவா ஹெல்தியா நம்ம யோசிச்சுக்கணும். கொள்ளுல வச்சு கொள்ளு பயிரெல்லாம் சாப்பிட பிடிக்கல அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா கொள்ளு அடை மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. சரிங்களா? பார்லி கஞ்சி மாதிரி, பார்லி இதுன்னா அதுக்கப்புறம் மில்லட்ஸ்லாம் இட்லி தோசை பண்ணி சாப்பிட்றது, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேனா, அதனால எனக்கே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. இதையே சேலஞ்சஸாவே போட்டுட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க ஏனாமே. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஏதாவது வருதா, அடுத்தது ஆடி வெள்ளி வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இது கிருஷ்ண ஜெயந்தி, அப்புறம் இன்னைக்கு வந்து பாருங்களேன் ஓடிடுதுங்க டைம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிச்சன் கிளீன் பண்ணுமா, ஃபுல் அப் அண்ட் டவுன் எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணோம். அப்படிங்கும்போது டைம் ரொம்ப ஓடிடுதுங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட நம்ம மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு லீவே கிடையாது. ஆனா அதான் ஹஸ்பண்ட் வந்து சின்ன சின்ன நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா அதை தாண்டி வரலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து அது அந்த கூலி மூவிக்கு வந்து பசங்களை அலோட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில தேட்டர்கள் திருச்செங்கூர்ல ஒரு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கலாம் வந்து அலோட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உண்மைதாங்க, இங்க வந்து நாங்க போயிட்டு அலோட் கிடையாது, 18+ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த குட்டி குழந்தைங்களை பார்த்தா மட்டும்தான் ஸ்டாப் பண்றாங்க. 18+னா 18+னா 18 வயசு வரைக்கும்லாம் பார்க்கலாம். 15 வயசு பிள்ளைங்கலாம் நார்மலா போனதை நான் பார்ப்பேன். ஆனா அந்த குட்டி குழந்தைங்க
அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு பக்கத்துல உள்ள ரெடிங்க இப்ப உள்ள பிள்ளைங்கலாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. இதை விட இப்ப இந்த படத்தை வர தீபாவளிக்கு டிவில போடுவாங்க. அப்ப வந்து எல்லார் வீட்லயும் வந்து தடுத்துட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால ரொம்ப நாங்களும் பேசுறோம். வந்துட்டோம், காலைல 6 மணி ஷோக்கு வந்துட்டோம், பிள்ளைங்களை எங்கெங்க விட்டு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்புறமா அவங்க வந்து ஃபோன் தான் கொஞ்சம் நேரம் காட்டு கேட்டுன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. அப்படிலாம் பேசி நாங்க உள்ள போனோங்க. அதனால வந்து அப்படி ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து எந்த விஷயமே இல்லை. ஒன்று பார்க்குற யூடியூப்ல எல்லாம் சில விஷயங்கள் வருது, அதெல்லாம் விட அந்த மூவில எந்த இதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு ஏன் அப்படி வச்சாங்கன்னு எனக்கும் புரியல. ஸோ ஒரு விஷயம் இருந்தது, பாடியை வந்து எரிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருந்தது, அது மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுவுமே இப்போ கிராஃபிக்ஸ்ல யூடியூப்ஸ்ல கார்ட்டூன்ல என்னென்னமோ பார்க்குறாங்க. அதனால் ஆனால் நிறைய ஊர்ல அலோட் பண்ணலை, ஒரு சில ஊர்ல அவங்க அலோட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மூவியில். ஸோ அதான் 18+ உள்ளவங்க பார்க்கலாமா? 18+ உள்ளவங்க தாங்க கிரிமினலாக யோசிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு தானே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரிய போகுது இதை பற்றி? எனக்கு என்ன லாஜிக்ல இது சொன்னாங்கன்னே எனக்கு புரியல. இதை விட மோசமான படம்லாம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் எல்லாருமே பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த படத்தை போயிட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்றுமே புரியலைங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்க ஃபேன்க்கா, வித்யா சிஸ்டர் சொல்லியிருந்தேன், நான் உங்களோட ஃபேன்க்கா, நான் உங்களுக்கு இப்போ நல்லா நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் கமெண்ட்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஒரு 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 டவுன், இப்போ பேக் கமெண்ட்ஸ் வரும்போது உண்மையாகவே வலிக்குங்க, ஒரு மாதிரி டவுன் ஆகும். யோசிச்சு பாருங்களேன். அது அதெல்லாம் அது ஒரு இது செய்கிறவங்களுக்கு தான் அது புரியும். அப்போ அந்த பொண்ணு இவ்வளோ பேர் எனக்கு வந்து அவ்வளோ ஆறுதல் சப்போர்ட் கொடுக்குறீங்க பாருங்களேன், உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இங்கே வந்து மழை பெய்யுதான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நல்லா வெயில் போடுது, 2 நாளைக்கு ஒருக்கா மழை பெய்யுது. வித்தியாசமான ஒரு கிளைமேட் வச்சு வச்சு செய்யுதுங்க. என்ன பண்றதுனே தெரியல, போயிட்டு இருக்கு. அப்படியே குளிர் வந்துடும் அப்படியே நீங்க வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா வட வட நாட்டிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். இங்கே உள்ளது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா தாங்க இருக்கும் கிளைமேட். என்ன பண்றது சொல்லுங்க. அப்புறம் மில்லட் ரைஸ் வந்து 2 டைம் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. காலையிலேயே சரி லஞ்சுக்கும் நைட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா மதியத்தில் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நம்ம இவ்வளோ 200 கிராம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 150 கிராம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சாரி 150னா அதை விட கம்மியாக டின்னரில் எடுத்துக்கோங்க இன்கேஸ். சரிங்களா? ஆனால் டின்னர் எப்பவுமே லைட்டாக வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஆமாம். அப்புறம் அதுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஒரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க, நான் நைட் டின்னர் வந்து சீக்கிரமாக சாப்பிட்றதுனால எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி ப்ரோட்டீன் முட்டையோ இல்லை பயிர் வகை சாலாடு இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோட்டீன், சிக்கன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ஃபில்லிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கும் போது கிரேவிங்ஸ், அந்த இனிப்பு மேலே உள்ள நாட்டம்லாம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. ப்ரோட்டீன்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். 58.60 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு வெது வெதுப்பான தண்ணி மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நார்மல் தண்ணி கூட குடிக்கலாம் காலைல எழுந்திரிச்சதுமே. சரிங்களா? அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் திங்ஸ், அது வந்துருந்தது. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு மேலே வந்து வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, ஸோ அதனால் அவர் தான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணாங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஆம்லெட் பண்ணிவிட்டு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த சிக்கன் சாசேஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதையும் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு எனக்கு 2 முட்டை சேர்ந்த ஆம்லெட்டு, சும்மா பெப்பர் ஆம்லெட் மாதிரி. அதுக்கப்புறம் சிக்கன் சாசேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷாலோ ஃப்ரை, அவ்வளோதான்.
ஸோ அதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 2 பேருக்குமே காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். எப்படியும் பிரேக்ஃபாஸ்ட்டோட காஃபி குடிப்பாங்க இல்லையா, ஸோ தான். அப்புறம் ஃப்ரிட்ஜு மேலே நிறைய திங்ஸ் வந்து சேர்ந்து போயிடுச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிச்சனே க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து குளித்து ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலை பண்ண முடியும். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்து 11 மணிக்கு காஃபி போட்டு கொடுப்போம்ல, அதை போட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்களேன், கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஃபுல் டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு அந்த எல்லாத்தையுமே மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி விட்டு அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா கிளைமேட்டை பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு தான் இருக்குது. இங்கே நான் ஒரு கிளை இருந்தது, அதை வந்து வெட்டி விட்டுட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து அப்படியே பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. சரி மிஷின்லேயும் துணியை போட்டுடலான்ட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து மோர் வந்து கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மோர் வந்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை. இப்படி தாங்க விட்டு 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 மழை வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து வரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து போட்டுருக்காங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம்ல, அதை ஃபுல்லாமே கொஞ்சம் சுரண்டி எடுத்தாச்சு. அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு அப்படியே சூடு வச்சு உருக்குற மாதிரி உருக்கி தாங்க எடுக்க முடியும். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணாங்க. இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பாத்திரத்தையெல்லாம் எடுத்துக்கோம் பாருங்கள், டீப் க்ளீன் பண்ணோன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் சரி. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் ஏதாவது அப்படின்ட்டு கேட்போம். அப்படின்றதுக்கு தான் அம்மாச்சி வந்து கூழ் தான் கேட்டாங்க. ஆமாம், ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், பிரியாணி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அம்மாச்சிக்கு எனக்கு கூழ் இருந்தாலே போதும், எனக்கு அந்த பிரியாணிலாம் இங்கே வந்து நல்லாவே இருக்குதுல்ல அப்படின்ட்டாங்களா. அப்புறம் இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சரி கூழ் தான் எப்பவும் போல் கேட்டுறேன். நார்மலாக கேட்போம் தண்ணியில் கரைச்சிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், அது நல்ல பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறமா அதை ஆற வைக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆற வச்சிட்டோன்னா அது இருக்கும். கொஞ்சமாக அந்த பர்த்தன்ஸ் அதாவது பாத்திரத்தை ஃபுல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கேப்பக்கூழில் வந்து தயிர் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்கள. அவ்வளோதான், கேப்பக்கூழ் சூப்பராக ரெடி. அப்போ எனக்கும் அம்மாச்சிக்கும் கேப்பக்கூழ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய கப் அளவு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 1/2 கப்பு நான் எடுத்துக்கிட்டேன், 1/2 கப்பு சரிங்களா கேப்பக்கூழ். அதுக்கப்புறமா நேற்று வச்சு கொண்டக்கடலை குழம்பு சுண்ட வச்சுருந்தேன், அந்த கொண்டக்கடலை. அதுக்கப்புறமா வந்து ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டேங்க. ஏன்னா வேலை பண்ணிட்டு இருந்தோம்ல. இங்கே பாருங்களேன் அடுத்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு நிறைய பாத்திரம் கிடக்குது, அது ஃபுல்லாக அப்புறம் வந்து கழுவி எடுத்துகிட்டு இருந்தேங்க. டைம் போய்கிட்டே இருந்ததுங்க. அப்படியே சண்டே இப்படி இந்த மாதிரி கிளீனிங்கில் போயிடுச்சு. அப்புறம் பிரியாணி இந்த இதுதாங்க நார்த் இந்தியன் பிரியாணி தான் வந்து வாங்கி அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லைன்னா சீட் டே கூட பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு இல்லை. அப்புறம் மிஷினில் போட்ட துணி எல்லாத்தையுமே ரூமில் போட்டு விட்டேன், ஏன்னா மழை பெய்யுதில்லை அதனால். அப்புறமா வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு என்னடா திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக அப்படி பழிச்சு நிற்கிறேன் மாதிரி நினைப்பீங்க. சும்மா ஒரு குர்த்தியை போட்டுட்டு கிளம்பியாச்சு. கவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான், அவங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை பார்க்கறதுக்காக பக்கத்தில் பின்னாடி வீடு தான், நமக்கு பின்னாடி தான் பிரியான்ஷி பாப்பா வருவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான். ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு பிரியான்ஷி அந்த பிள்ளைங்க கவனம் தரணும் 3 பேரும் நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நல்லா உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மொட்டை மாடி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தது இந்த மாதிரி ஒரு மொட்டை மாடி செட்டப்புங்க. நின்றுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு என்னோட டின்னர் டைம் கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் அன்றைக்கி வந்து சாப்பிட்டேன். 6:30 to 7 எப்படியே சாப்பிடுவேன். அதில் வந்து ஒரு ப்ரௌன் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு அவிச்சது, அப்புறம் வந்து இந்த குருமா இருந்தது, மிக்ஸ்டு வெஜ் குருமா. அந்த பிரியாணி வரையில் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு சூப்பராக நான் வந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி இருந்தது, கேப்பக்கூழ் இருந்தது, இதெல்லாம் வச்சு டின்னரை வந்து முடிச்சாச்சுங்க. அப்புறமா வந்து கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அந்த வேலையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு டேவன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.
பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.